இன்னைக்கு திருச்சபை உண்மையாய் முழங்கால் படியிடுமானால் நான் சொல்லுவேன், அதான் சொன்னார் பவுல், பிரதானமாய் சொல்லுகிற புத்தி. இதாப்பா நான் உனக்கு முதன்மையாக சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சபை ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுனா நாடு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அமைதியாக இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் சொல்லுவேன், ஜெபம் சமாதானத்தை கொண்டு வரும், ஜெபம் பதிலை கொண்டு வரும், ஜெபம் சந்தோஷத்தை கொண்டு வரும், ஜெபம் சோதனையை ஜெயித்து வெற்றி உள்ள வாழ்க்கையை கொண்டு வரும், ஜெபம் உங்களுக்கு சேமத்தை கொண்டு வரும், கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு உங்களை தகுதி உள்ளவர்களாக்கும். ஆகையினாலே தான் பேதுரு எழுதினாரு, 1 பேதுரு 4 அதிகாரம் 7 எல்லாவற்றுக்கும் முடிவு சாயமாயிடுச்சுப்பா. அதனால் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு. எப்பா தம்பிமார, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், பேதுரு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் என்ன பண்ணிட்டேன்னா தூங்கிட்டோம். எங்களுக்கு முன்னே இயேசுநாதரை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார், எங்களுக்கு முன்னால் இயேசுநாதர் கதறிட்டு கிடந்தார், எங்களுக்கு முன்னால் ரத்த வேர்வை விட்டு கதறினார், பலத்த சத்தமாக ஜெபம் பண்ணார். இதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம், இயேசு எங்களுக்கு முன்னால் கதறத பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு உணர்வே இல்லாமல் இந்த ஜெபிக்கிறத பார்த்துட்டு இந்த சத்தத்தை கேட்டுட்டு நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டோம். நாங்கள் தூங்கின முடிவு என்ன தெரியுமா? நாங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிற்க முடியலை. நாங்கள் எல்லாரும் இயேசு விட்டு ஓடிட்டோம், நாங்கள் மறுதளிக்கிறவர்களாக மாறினோம். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஜெப வேலையை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா தூங்கி கெடுத்துட்டோம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் தூங்கிடாதீங்க. நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் பெறணும்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் முடிவு வந்துடுச்சு, எல்லாத்துக்கும் முடிவு வந்துடுச்சு. இப்போ முடிவு காலத்தில் உள்ள நமக்கு வேதம் கொடுக்கிற எச்சரிக்கை, ஜெபம் பண்ணுங்கள்.